டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளோட கடினத்தன்மை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பல வருஷமா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்கன்னு காம்படிஷன் லெவலும் அதிகமாயிட்டே இருக்கு. சில பேர் அவங்களோட ஓன் ஸ்டைல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. சில பேர் கோச்சிங் இன்ஸ்டிடியூட், மென்டார் கைடன்ஸ்னு ஃபாலோ பண்ணுவீங்க. எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே கன்சிஸ்டன்சி மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்குங்க. அளவில்லா பயிற்சியும், தொடர் முயற்சியும் எந்த ஒரு டஃப்பான எக்ஸாமையும் நிச்சயமா நம்மள கிராக் பண்ண வைக்கும். அப்படி தொடர்ந்து பயிற்சி செய்யறதுக்காக இந்த சேனல்ல ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியோட வெவ்வேறு தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வினாக்களை தொடர்ந்து தொகுத்து கொடுக்க போறோம். மேலும் எக்ஸாமுக்கு தேவையான அத்தனை கண்டென்ட்டும் இங்க இருக்கும். நீங்க ஸ்பெஷலா எதையும் தேடி போய் படிக்காம உங்களுடைய ப்ரிப்பரேஷனோட நம்ம சேனல்ல போற கண்டென்ட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சிலபஸ் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் முக்கியம் அப்படின்றத மறந்துடாதீங்க. வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். இந்தியாவின் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் மொத்த பரப்பு எவ்வளவு? 2.02 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சேற்றுக்கரை மீன்வளம் எங்கு காணப்படுகிறது? கேரளா. இந்திய கடல் மீன் பிடிப்பில் தரையில் வாழும் மீன்களின் பங்கு எவ்வளவு? 26%. சமுத்திரவியலின் தந்தை மேத்யூ போண்டைன் மௌரி. எவை கடல் நீரோட்டங்களை குறுக்கிட்டு கடலில் செங்குத்து கலப்புக்கு வழிவகுக்கும் கொந்தளிப்பை உருவாக்குகிறது? கடல் அகழிகள். புலனாகாத சொத்திற்கு எடுத்துக்காட்டு, அதாவது இன்டான்ஜிபிள் அசட்ஸுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்குறாங்க. அது தனியுரிமை, அதாவது நம்ம சொல்கிற பேட்டர்ன்ஸ். இந்தியாவில் முத்துச்சிற்பிற்கு புகழ்பெற்ற இடம் என்ன? மன்னார் வளைகுடா. கடலின் சராசரி உப்புத்தன்மை என்ன? 34 to 35 பார்ட்ஸ் பர் தௌசண்ட்ஸ், அதாவது பிபிடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஒரு மாநிலத்தின் உரிமை சார்ந்த கடற்பகுதி தூரம் என்பது எவ்வளவு? 12 கடல் மைல். சீன டீப் வலைகள் அதிகமாக இயக்கப்படுகின்ற மாநிலம் எது? கேரளா. மீன்கள் முழுமையாக முட்டையிட்ட பிறகு அவற்றின் நிலையினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்பிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்குடியினர் மற்றும் இதர மரபு வழி வனவாழ்வினர், அதாவது வன உரிமை அங்கீகரிப்பு சட்டம் 2006 படி ஒரு மரபு வழி வனவாழ்வினர் குடும்பம் வன உரிமை பெற எவ்வளவு காலம் வனத்தில் குடியிருந்து இருக்க வேண்டும்? அப்படின்னா 3 தலைமுறைகள் குடியிருந்திருக்க வேண்டும். எண்ணம் மற்றும் கருதுகோள் இவற்றில் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணம் அப்படின்றது உடனடியானது, கருதுகோள் அப்படின்றது தாமதமானது. கைது செய்யப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டவரை எவ்வளவு நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று விதிகள் சொல்கின்றன? 24 மணி நேரம் மற்றும் பயண நேரம், அதாவது பயண நேரம் தவிர்த்து 24 மணி நேரம். தேசிய பல்லுயிர் வாரியம், நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, அதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அது சென்னையில் இருக்கு. எல் நினோ நிகழ்வுகள் எந்த மீன்வளம் தொடர்புடையது அப்படின்னா பெருவியன் நெத்திலி மீன்வளத்தோட தொடர்புடையது. ஒரு ஆண்டிற்கு சொத்து வரி மீது விதிக்கப்படும் கல்வி வரி விகிதம் என்ன? 5%. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின் ஆண்டு என்ன? 1939. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தின் ஆண்டு என்ன? 1994. யாத்திரிகர் வரி எந்த நிறுவனத்தில் கட்டணத்துடன் வசூலிக்கப்படுகிறது? ரயில்வே நிர்வாகம். கேளிக்கை வரி யாரால் வசூலிக்கப்படுகிறது? உள்ளாட்சி நிறுவனங்களால். கிராம ஊராட்சியின் செயல் அலுவலர் யார்? ஊராட்சி செயலர். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு அலுவலகம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்படுகிறது? சென்னையில் செயல்படுகிறது. ஒரு கடல் மைல் நீளம் என்பது எவ்வளவு? 1852 மீட்டர். கடல் நீரின் உறைநிலை வெப்பநிலை அளவு என்ன? -1°C. தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டம் 1949 படி வனப்பாதுகாப்பு குழு தலைவர் யார்? மாவட்ட ஆட்சியர். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எப்பிரிவுகள் வனத்தை குறிக்கின்றன? பிரிவு 48A மற்றும் பிரிவு 51A. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி வன உயிரின ஆலோசனை குழுவின் தலைவர் யார்? மாநில முதலமைச்சர். தமிழ்நாடு மலையக மரங்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி வீட்டுத் தோட்டத்தின் பரப்பளவு என்ன? 50 சென்ட். தமிழ்நாட்டின் மாநில பூச்சி என்ன?
தமிழ் மறவன் இமேஜில் தெரியுது இல்லைங்களா? அதுதான்.